Hello and welcome to Bhuvna Vlogs. இது ஆக்சுவலாக ஒரு சர்ச் vlog. இந்த சர்ச் வந்து சாந்தோம் சர்ச் மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சர்ச் விசிட் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச் நான் இது தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல், ரொம்ப வெல் மெயின்டைன்டு சர்ச். இது வந்து சென்னையில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற ஒரு சர்ச்சுன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சென்னையில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. பட் நான் இத்தனை வருஷம் சென்னையில் இருந்து பார்த்ததே இல்லை. எனக்கு இந்த சைடு போகும்போதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட்டு போனேன். அப்போ வந்து இந்த வீடியோ ஃபுல்லும் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இருக்கிற இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு லைவ்லியாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்டு நான் ஒரு 12:30 ஆஃப்டர்நூன் டைமில் போனதுனால ஹெவி க்ரௌட் இல்லை. ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய ப்ரேயர்ஸை ரொம்ப டீப்பாக வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி செப்பரேட்டாக இருந்தது. நான் அது உள்ளே போய் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ நான் வெளியில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பயம்தான். ஏன்னா இதெல்லாம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு தெரியல. பட் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் வீடியோவாக எடுத்துக்கிட்டேன். பட் அங்கே இருக்கிற நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க. அங்கே யாரும் எதுவும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ எனக்கு நிறைய ஹிஸ்ட்ரி வந்து கிறிஸ்டியானிட்டியோட ஹிஸ்ட்ரி தெரியல. அதனால் இந்த பிக்சர்ஸில் இருக்கிற ஸ்டோரிஸ் என்னால் அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல. பட் ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிஸ்ட்ரி, பியூட்டிஃபுல்லான அந்த பெயிண்டிங் ஒர்க் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு டிவைன் பிளேஸ் தான். ஆல்சோ அந்த ஒரு ஒயிட் கலர் பில்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப நீட் அண்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக அந்த ஒரு டிசிப்ளின் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சு ப்ரே பண்ணுவாங்க போல். ஸோ ஒரு 2-3 கேண்டில்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. இவங்க மாதான்னு நினைக்கிறேன். இவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் எனக்கு தெரியாதனால நான் ஜஸ்ட் எதுவும் சொல்லலை. அண்ட் இந்த ஃபுல் பில்டிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். இது ஒரு பெரிய சர்ச், மயிலாப்பூர் அந்த சாந்தோம் ரோடில் இருக்கிற ஒரு சர்ச். ஸோ இது நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சூரியன் கரெக்டாக அந்த உச்சியில் வந்து நின்றுது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அழகாக கேப்சராக இருந்தது அந்த ரிங் அந்த மாதிரிலாம். இது வந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி பாண்ட் இருக்குது. அந்த பாண்டுக்குள்ளே பெரிய பெரிய மீன்லாம் இருந்தது. ஸோ வீடியோவில் சரியாக தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது நல்ல பெரிய ஃபிஷ்லாம் நிறையா இருந்தது. சண்டேயில் வந்திருந்தால் நல்ல க்ரௌடு இருந்திருக்கும். நான் வந்து ஒரு யூஷுவல் வீக் டேஸில் போனதுனால க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இதுவுமே வந்து நல்லா வெல் மெயின்டைன்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச். அண்டு இந்த போர்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது உள்ள ஒரு மியூசியம் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நான் அந்த மியூசியம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இதுதான் அந்த மியூசியம். நம்ம உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. பட் நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்டு இது பின்னாடிலாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நான் அந்த ஹிஸ்ட்ரி அண்டு அந்த பிலீஃப் அது எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து அதை ஃபீல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கல்வெட்டுகள்லாம் நிறைய இருந்தது. அண்டு இந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட் அண்ட் ரொம்ப கிளென்லினஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இதுதான் வந்து அந்த மியூசியம். இது பார்த்திங்கன்னா டூம் சாப்பல் அப்படின்ட்டு அண்டர் கிரவுண்டில் இருந்தது. எனக்கு ஒரு டனல்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். இதில் பார்த்திங்கன்னா ஜீசஸோட சமாதி மாதிரி இருந்தது. இந்த இடத்துல அதிகமாக வீடியோஸ் அலௌடு இல்லை. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சூப்பர்னு ஒரு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.